هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء فاتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ரப்பி சிதறி இல்மா நம்ம எல்லாம் படைத்து பரிபாலித்து பாதுகாத்து காத்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை போற்றியவனாக அவருடைய சாந்தியும் சமாதானமும் நமது உயிரினும் மேலான உத்தம தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாருடைய குடும்பத்தினர்கள் சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் தபோ தாபீன்கள் இமாம்கள் சுஹதாக்கள் மேலும் இந்த வெள்ளிக்கிழமை இறைவன் கடமை ஏற்கக்கூடிய இந்த ஜும்மாவை நிறைவேற்றுவதற்காக வந்திருக்கக்கூடிய நம் அனைவரும் மீதும் அந்த வற்றாத பெருங்கருணையானுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் நின்றும் பொழியப்படட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக இந்த ஜும்மாவுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, அல்ஹம்துலில்லாஹ் கடந்த ஜும்மாவிலே சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய விளக்க உரையை ஆரம்பித்திருந்தோம். ஏனென்றால் ஒரு முஸ்லீம் என்ற அடிப்படையில் குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு 17 முதல் அதற்கு மேற்பட்ட தடவைகள் இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதிக்கொண்டிருக்கிறோம். அப்படி இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதிக்கொண்டிருக்கக்கூடிய நாம் நமக்கு அதனுடைய பொருள் தெரியவில்லை என்றால், எப்படி பிற மதத்தவர்கள் தங்களுடைய திருமணங்களில் தங்களுடைய சடங்குகளில் அவர்களுக்கு புரியாத மொழியில சில மந்திரங்களை ஓதுவார்கள். அந்த மந்திரத்தினுடைய வசனங்கள் பொருள் என்ன என்பது அவங்களுக்கு தெரியாது. அதை போன்ற ஒரு நிலை நமக்கு ஏற்பட்டு விடக்கூடாது. நாம் எதை ஓதுகிறோமோ அதனுடைய பொருளை உணர்ந்து ஓதும் போது, அதை தெரிந்து ஓதும் போது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய நன்மைகளை இன்னும் அதிகப்படுத்துவான். அது மட்டுமல்ல, நாம் அதனுடைய பொருளை அறிந்து ஓதும் போது நமக்கும் இந்த திருக்குர்ஆனுக்குமான உறவு என்பது இன்னும் வலுப்பெறக்கூடியதாக இருக்கிறது. அப்ப அந்த அடிப்படையில சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய சிறப்புகள் என்ன, சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு என்னென்ன சிறப்பு பெயர்கள் இருக்கிறது, சூரத்துல் ஃபாத்திஹாவை ஏன் ஓத வேண்டும், தொழுகையில சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதாவிட்டால் அது தொழுகையாகவே கணக்கிடப்படாது என்ற பல விஷயங்களை நம்ம கடந்த ஜும்மாவில் பார்த்தோம். அந்த அடிப்படையில முதல்ல சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுவதற்கு முன்னால், இல்ல குர்ஆனுடைய எந்த வசனத்தை ஓதுவதற்கு முன்னால் ஏன் நாம் அவுது சொல்லணும்னு பார்த்தோம். ஏன்னா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய மிக நெருக்கமான ஒரு நபராக இருந்தவன் தான் ஷைத்தான். ஷைத்தான் இன்னும் அல்லாஹ்வுக்கு அல்லாஹ்வை அறியாதவனோ, அல்லாஹ்வை தெரியாதவனோ, அல்லாஹ்வை பற்றி புரியாதவனோ அல்ல. இன்னும் சொல்ல கேட்டால் அவன் அல்லாஹ்வுக்கு ஷிர்க் வைக்கக்கூடியவனும் அல்ல. மாறாக அல்லாஹ்வை நன்கு அறிந்து தெரிந்து புரிந்த ஷைத்தான் அவனிடத்துல பெருமை தலைக்கேறிய காரணத்தினால் என்ன ஆனா அப்படின்னா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு கட்டளை பிறப்பிக்கிறான். என்ன கட்டளை பிறப்பிக்கிறான்? நீங்கள் அனைவர்களும் ஆதத்துக்கு சுஜூது செய்யுங்கள். அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சஜ்தா செய்ய சொன்ன போது எல்லோரும் ஏற்றுக்கொண்டார்கள், ஷைத்தானை தவிர. அதனால் ஷைத்தான் என்ன பண்ண மாட்டான், அந்த சொர்க்கத்திலிருந்து தூக்கி எறியப்பட்டான். அப்ப ஷைத்தான் சபதம் எடுத்தான். என்ன சபதம்? இந்த மனிதனுக்காகத்தானே, விந்துவிலிருந்து பிறக்கக்கூடிய இந்த மனிதனுக்காகத்தானே நீ உன்னுடைய கைகளால் அந்த களிமண்ணால் உருவாக்கிய
உன்னுடைய ரூஹை கொண்டு ஓதிய இந்த மனிதனுக்காக என்னை தூக்கி இருக்கிறாயா? அப்படி என்றால் இந்த மனிதனை நான் நிச்சயம் வழிகெடுப்பேன். இவனுக்காக தானே பண்ண, அவனை நான் நிச்சயமா வழிகெடுப்பேன். அவனை எந்தெந்த விதத்திலெல்லாம் வழிகெடுக்க முடியுமோ அவனுக்கு முன்னால் இருந்து வழிகெடுப்பேன், பின்னால் இருந்து வழிகெடுப்பேன், வலதுபுறத்திலிருந்து வழிகெடுப்பேன், இடதுபுறத்திலிருந்து வழிகெடுப்பேன். எல்லா விதங்களிலும் இந்த மனிதர்களை வழிகெடுத்து இவர்களை கொண்டு நரகத்தை நிரப்புவேன் என்று சைத்தான் சவால் விடுக்கிறான். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், உன்னால் முடிந்ததை செய்து கொள், உனக்கு அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கு. அல்லாஹ் நினைச்சிருந்தா சைத்தானுக்கு அவகாசம் கொடுக்கப்படாம சைத்தானை அழித்திருக்கலாம். ஆனா ஏன் அப்படி அல்லாஹ் செய்யணும்? அல்லாஹ் கேள்வி கேட்க முடியாது. அதற்காக தான் அல்லாஹ் நம்மளை இந்த உலகத்தில் படைச்சிருக்கிறான். அதுக்காக தான் இந்த உலகத்தில் படைக்கும் போது இந்த உலக வாழ்க்கை என்பது உங்களுக்கு வாழ்க்கையும் மரணத்தையும் எதற்கு கொடுத்திருக்கிறோம் தெரியுமா? உங்களின் செயல்களில் சிறந்தவர் யார் என்பதை சோதிப்பதற்காக உங்களுக்கு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறோம், மௌத்தியும் கொடுத்திருக்கிறோம். அந்த மரணத்தை ஒரு கணம் முந்தவோ பிந்தவோ நீங்கள் முடியாது. அப்ப அந்த இடைப்பட்ட நேரத்திற்குள் மாணவர்கள் பரீட்சை எழுதி வந்திருக்கிறாங்க, அவர்களுக்கு ஒரு காலக்கெடு இருக்கிறது. 3 மணி நேரம், 2.5 மணி நேரம். அந்த ஒரு வருடம் படித்த படிப்பை அந்த 2.5 மணி நேரத்துக்குள்ள அல்லது 3 மணி நேரத்துக்குள்ள அவங்க என்ன எழுதுறாங்களோ அதற்கேற்றவாறு மதிப்பெண்கள் வழங்கப்படும். இது உலக வழக்கு. இதே போலதான் மறுமையிலும். என்ன ஒரு சிக்கல் அப்படின்னா, இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய கேள்விகளுக்கு, இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய தேர்வுகளுக்கான வினாத்தாள் யாருக்கும் தெரியாது, கொஸ்டின் பேப்பர் யாருக்கும் தெரியாது. ஆனால் மறு உலகத்தில் என்ன கொஸ்டின் பேப்பரு, அதுக்கான ஆன்சர் என்ன, அதுவும் அல்லாஹ் நம்மளுக்கு கொடுத்துட்டான். நாம் அதை சரியா ஃபாலோ பண்ணி அல்லாஹ்ட்ட போய் பதில் சொன்னா போதுமானது. ஆனால் இந்த உலகத்தில் அந்த விடைத்தாள்கள் பிடுங்கப்படக்கூடிய நேரம் நமக்கு தெரியும். ஆனால் உண்மையான உலகத்துல நம்முடைய விடைத்தாள்கள், நம்முடைய வாழ்க்கை எப்போது பிடுங்கப்படும் யாருக்கும் தெரியாது. சின்ன வயதில் பிடுங்கப்படலாம், முதிய வயதில் பிடுங்கப்படலாம். எத்தனையோ வீடுகள்ல தந்தைமார்கள் பிள்ளைகளுக்கு அடக்கம் செய்யக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். அப்ப யாருக்கு எப்போது வாழ்வு, யாருக்கு எப்போது மூச்சு நிற்கும் என்பதை அல்லாஹ் ஒருவன் தான் முடிவு செய்யக்கூடியவனாக இருக்கிறான். நீங்கள் உறுதியாக கட்டப்பட்ட கோட்டைகளில் இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய மௌத்தை உங்களால தடுத்து விட முடியாது. அப்ப சைத்தான் என்ன அந்த சபதத்தை நிறைவேற்றுவதற்காக சைத்தான் உங்களை எண்ணிய மாதிரி இல்லை. அவன் உண்மையில ரோஷம் உள்ளவன். தான் எடுத்துக்கொண்ட சபதத்தை நிறைவேற்றுவதற்காக எல்லா விதமான தந்திரங்களையும் பிரயோகிப்பான். அதனால்தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சைத்தான் உங்களுக்கு வறுமையை கொண்டு பயத்தை ஏற்படுத்துவான். மனிதர்கள் எங்க அடி விழுவது, நல்ல தொழுகிறவங்க கூட, நல்ல அல்லாஹ்வுக்கு பயப்படுறவங்க கூட எப்ப பாவமான காரியங்களை செய்யறான் அப்படின்னா வறுமை ஏற்படும் போது, தன்னை விட தன்னை சார்ந்திருக்கக்கூடிய தன்னுடைய பிள்ளைகளுக்காக மறுமையை தியாகம் செய்வதற்கு மனிதர்கள் தயாராகிறார்கள். அப்ப சைத்தான் வறுமையை கொண்டு பயமுறுத்துவான், மானக்கேடானதை உங்களுக்கு ஏவுவான். இதெல்லாம் செஞ்சாதான் துனியாவை பிழைக்க முடியும், இதெல்லாம் செஞ்சாதான் துனியாவை சம்பாதிக்க முடியும், உன்னுடைய பிள்ளைகளை காப்பாற்ற முடியும் என்று உங்களை சத்தியத்திலிருந்து விலக்கி உங்களை கொண்டு நரகத்தை நிரப்புவான். அப்ப அதனாலதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, திருக்குர்ஆனை ஓதுறீங்களா, ஓதுவதற்கு முன்னால் அந்த விரட்டப்பட்ட பெருமையினால் தூக்கி எறியப்பட்ட அந்த ஷைத்தானுடைய தீங்கிலிருந்து பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள். சைத்தான் சக்தி வாய்ந்தவன் தான், ஆனால் அல்லாஹ் நாடாமல் அது நடக்காது. அதனாலதான் குர்ஆன்ல எல்லா வசனங்களையும் நீங்க பாருங்க, நிறைய வசனங்கள்ல ஈவன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்க போவதற்கு முன்னால் எதற்கு குல்ஹு சூராவை ஓத சொல்லியிருக்காங்கன்னா, குல்லாவும் பிரபின்னாஸ், மனிதர்களுடைய இறைவனிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன், அதிகாலையுடைய இறைவனிடத்தில் பாதுகாப்பு தேடுகின்றேன். அப்ப அல்லாஹ் நம்முடைய பாதுகாப்புக்கு பொறுப்பேற்றுக் கொண்டால் அதை மீறக்கூடிய சக்தி சைத்தானுக்கும் கிடையாது, யாருக்கும் கிடையாது. அப்ப அதனால அவுத ஓதி நீங்க ஆரம்பிங்க. அடுத்து அவுது ஓதிட்டா போதுமானா பிஸ்மி சொல்லி ஆரம்பிங்க. ஆனா இஸ்லாமிய வழக்கத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சாப்பிடுவதாக இருந்தாலும், நீர் எழுதுவதாக இருந்தாலும், இல்லை என்ன நல்ல காரியங்கள் செய்வதாக இருந்தாலும் பிஸ்மில்லா சொல்லி நீங்க ஆரம்பிங்க. யார் அந்த மாதிரி பிஸ்மி சொல்லி ஆரம்பிக்கிறாரோ அந்த செயலில் அல்லாஹ்வுடைய பரக்கத் இருக்கிறது.
அந்த செயலின் தீவினைகளிலிருந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை பாதுகாக்கக்கூடியவனாக இருக்கின்றான். ஒருமுறை 2 மனிதர்கள் சண்டை போட்டு போகிறார்கள். சண்டை போட்டுக் கொண்டிருக்கும் போது 2 பேருடைய முகமும் சிவந்து விடுகிறது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்கள் எனக்கு தெரிந்த ஒரு வார்த்தையை சொன்னால் நீங்கள் இப்ப இருக்கக்கூடிய கோபமான சூழலிலிருந்து மாறி விடுவீர்கள்ன்றாங்க. அப்ப அவங்க கேட்கிறாங்க, என்ன வார்த்தை? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சரி, அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். இப்ப ஷைத்தான் தான் உங்களுக்கு என்ன பண்றான்? கோபத்தை தூண்டுகிறான். அதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கத்துக் கொடுக்கிறாங்க. கோபம் வருகிறதா? நின்று கொண்டிருக்கிறீர்களா? உட்கார்ந்து கொள்ளுங்கள். உட்கார்ந்து கோபம் அடங்கலையா? படுத்துருங்க. உது செய்து கொள்ளுங்கள். நீர் கோபத்தை அணைக்கக்கூடியதாக இருக்கிறது. எதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்கள்ல கற்றுக் கொடுத்தார்களோ அதையெல்லாம் இன்னைக்கு மாடர்ன் டெக்னாலஜில சைக்காலஜிக்கலா கற்றுக் கொடுக்கக்கூடிய நிலையை நம்ம பார்க்கிறோம். நாம் பெருமானாருடைய ஹதீஸ்களை படித்ததை விட கல்விகளை சிறந்த மேலை நாட்டவர்கள் இன்றைக்கு அந்த ஹதீஸ்களிலிருந்து தங்களுக்கான வாழ்வியலை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அபூ தர்ரே, மனிதர்கள் ஜின்களில் உள்ள ஷைத்தான்களிலிருந்து பாதுகாப்பு தேடுவீராக. அப்ப அபூ தர் ரலியல்லாஹு தஆலா கேக்குறாங்க, யா ரசூலுல்லாஹ், மனிதர்களிலும் ஷைத்தான்கள் இருக்கிறார்களா? நம்ம சொல்லுவோம் இல்ல, ரமலான் மாதத்துல அல்லாஹ் ஷைத்தான்களுக்கு விலங்கிடப்படுகிறான். அப்பயும் சில பேர் பண்றாங்க. அவங்களதான் சொல்றாங்கன்னு தெரியல. மனிதர்களும் ஷைத்தான்கள் இருக்கிறார்களா என்று கேட்டபோது ஆம் என்று சொன்னார்கள். அப்ப அந்த ஷைத்தான்களுக்கு பாதுகாவல் தேடி அடுத்து குர்ஆனை ஓதும் போது நீங்கள் அந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் சொல்லி ஓதும் போது உண்மையான அந்த அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவனாகிய இறைவனுடைய திருப்பெயரை கொண்டு ஓதும் போது அது அவனுடைய வார்த்தைகளை படிக்கும் போது அது நிச்சயமாக நமக்கு ஒரு பரக்கத்தை தருகிறது. யார் எந்த ஒரு செயலை பிஸ்மி சொல்லி ஆரம்பிக்கிறாங்களோ, ஏன்னா இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு செயலை செய்வதற்கு முன்னால் இறைவனை நினைத்து இறைவனை நினைவு கூர்ந்து ஒரு காரியத்தை செய்யும் போது அந்த காரியத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பரக்கத்தை வைக்கிறான். மேலும் பிஸ்மி சொல்லி ஆரம்பிக்கும் போது தீமையான காரியங்களை விட அது உங்களை தடுக்கக்கூடியதாக இருக்கும். இப்ப பிஸ்மில்லா சொல்லிட்டு நம்ம பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் சொல்லிட்டு அடுத்தவங்க பத்தி நம்ம புறம் பேச முடியாது. பிஸ்மில்லா சொல்லிட்டு அடுத்தவங்க கணக்குல எப்படி நம்ம காசை கறக்கலாம் அப்படின்னு நம்ம அந்த காரியத்தை செய்ய முடியாது. பிஸ்மில்லா சொல்லிவிட்டு மது அருந்த முடியாது. பிஸ்மில்லா சொல்லிவிட்டு சிகரெட் பிடிக்க முடியாது. நாம முஃமின்களாக இருந்தா, முஃமின்களுக்கு தான் சொல்றேன். அப்ப பிஸ்மில்லா என்ற வார்த்தை நமக்கு தீமையான காரியங்களை செய்ய முற்படும் போது அல்லாஹ்வுடைய பேர் சொல்லி இதை செய்யணும்னு நம்மை தடுக்கக்கூடிய ஒரு கேடயமாக இருக்கிறது. எப்படி ரசூலுல்லாஹ் சொல்றாங்கல்ல, நோன்பு உங்களை பாவங்களிலிருந்து பாதுகாக்கக்கூடிய கேடயமாக இருக்கிறது. அப்ப நோன்புடைய காலங்கள்ல யாராவது உங்களை ப்ரொவோக் பண்ணாங்கன்னா, உங்களுக்கு கோபம் ஊட்டினால் நான் நோன்பாளியாக இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு நீங்கள் அமைதியாக இருந்து கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்வதை போல இந்த பிஸ்மி என்ற வார்த்தைக்கு அந்த அளவுக்கு சக்தி இருக்கிறது. அப்ப இறைவனுடைய உதவி நமக்கு கிடைக்கிறது. எந்த காரியத்தை செய்தாலும் பிஸ்மில்லா சொன்னோம் அப்படின்னா இந்த காரியத்தின் மூலமாக நான் இந்த மார்க்கத்துக்கு என்ன சேவை செய்ய முடியும், இந்த காரியத்தை செய்கிறேனே, இந்த காரியம் இறைவனால் பொருந்திக் கொள்ளப்பட்ட காரியமா இல்லை இறைவனால் ஒத்துக்கொள்ளப்படக்கூடிய காரியமா என்பதை புரிந்து நாம் அந்த காரியத்தை செய்வதற்கு அந்த பிஸ்மில்லா என்பது நமக்கு உதவக்கூடியதாக இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய புகாரில பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ்ல நம்ம பார்க்கிறோம், நிச்சயமாக என்னுடைய கருணை என் கோபத்தை வெல்லும் என்பதாக அல்லாஹ் தஆலா கூறுவதாக சொல்லி காட்டுறாங்க. அதாவது அல்லாஹ் தஆலா தான் கோபப்படக்கூடியவன். அல்லாஹ் தஆலாவுக்கு அந்த சக்தி இருக்கிறது. ஆனால் அல்லாஹ்வுடைய கோபத்தை விட அல்லாஹ்வுடைய கருணை என்பது மகத்தானது என்பதை நாம் இந்த ஹதீஸிலிருந்து புரிந்து கொள்ளலாம். அப்ப அல்லாஹ் தஆலா உடைய அந்த கருணை, அல்லாஹ் தஆலாவுடைய அந்த கோபத்திலிருந்து பாதுகாக்கக்கூடிய தன்மையை இந்த பிஸ்மி என்பது நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஒரு ஹதீஸ்ல உமர் பின் அபி ஸலமா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மடியில் வளர்ந்த சிறுவனாக இருந்தேன். ஒரு முறை பெருமானாரோடு சாப்பிட உட்காரும் போது
என் கை உணவு தட்டில் அங்கமிங்கமாக அளாவிக் கொண்டிருந்தது. நம்ம சின்ன பசங்களோடு, சிறுவர்களோடு, குழந்தைகளோடு சாப்பிடும் போது நம்ம பார்க்கலாம். ஒரு பெரிய சகன்ல வச்சீங்கன்னா அவங்க சைடு மட்டும் சாப்பிட மாட்டாங்க, உள்ள எல்லா சைடுல கை போகும். அந்த மாதிரி என்னுடைய தட்டில் அங்கமிங்கமாக அளாவிக் கொண்டிருந்தேன். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சிறுவனை அல்லாஹ்வுடைய பெயரை சொல், உன் வலது கரத்தால் சாப்பிடு, உன் கைக்கு அருகில் இருக்கும் பகுதியிலிருந்து எடுத்து சாப்பிடு என்று சொன்னார். உன் கைக்கு அருகில் இருக்கும் பகுதியிலிருந்து எடுத்து சாப்பிடு என்று சொன்னார். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் இஸ்லாத்துடைய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, உலகத்துல வேற எந்த ஒரு மார்க்கத்திலும் இந்த அளவுக்கு ஒரு மனிதன் எல்லா காரியங்கள்லையும் எப்படி செயல்பட வேண்டும் என்று எந்த மார்க்கமும் சொல்லணும். யூதர்கள் சொல்லுவாங்க, இன்னும் அவங்க ரசூலுல்லாஹ் எப்படி மலஜலம் கழிப்பது என்று கூட சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். அதை ஒரு கிண்டலா சொல்லுவாங்க. இதுக்கு கூட ஒரு விளையாட்டு வேணுமா, இதுக்கு கூட வேணுமா? அப்ப அந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் கொடுக்கப்பட்ட, அவர்கள் மூலமாக அல்லாஹ்வால் வழங்கப்பட்டிருந்த மார்க்கமானது நம்ம ஒரு மனிதனுடைய 24 மணி நேர வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எல்லா செயல்களுக்கும் முன்னுதாரணங்கள் இருக்கின்றன. அப்ப அதற்கு பிறகு அந்த சிறுவர் சொல்கிறார், அதற்கு பிறகு எப்போது சாப்பிட்டாலும் நான் பிஸ்மில்லா என்று சொல்வதை நான் மறந்ததில்லை. இன்னொரு ஹதீஸ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய பெயர் கூறப்படாத உணவை ஷைத்தான் ஆகமாக்கி கொள்கின்றான். நம்ம அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லாம நாம அந்த உணவை சாப்பிட்டோம் அப்படின்னா அதன் மூலமாக எல்லாருடைய உடலிலும் எல்லாரிடத்திலும் ஷைத்தான் இருக்கிறான். ஷைத்தானுக்கு பலத்தை ஏற்படுத்துகிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸ்ல சொல்றாங்க, உங்களில் ஒருவர் உணவு சாப்பிட ஆரம்பிக்கும் போது பிஸ்மில்லா என்று கூறிக்கொள்ளுங்கள். ஆரம்பத்தில் கூற மறந்து விட்டால் பிஸ்மில்லாஹி ஃபி அவ்வலிஹி வ ஆஹிரிஹி என்று சொல்லிக் கொள்ளுங்கள். ஒரு பிஸ்மில்லா மறந்துட்டா கூட நினைவு வரும்போது அதை சொல்லுங்க. அப்ப ஒரு சாப்பிடக்கூடிய விஷயத்திலேயே பிஸ்மில்லாவை இந்த அளவுக்கு வலியுறுத்தக்கூடிய மார்க்கத்தில் திருக்குர்ஆனுடைய வசனங்களை ஓதி அதிலிருந்து நமக்கான வழிகாட்டுதல்களை பெறப்போகிறோம் என்றால் திருக்குர்ஆனை ஓதுவதற்கு முன்னால் ஷைத்தானை பாதுகாப்பு தேடிக்கொள்ள வேண்டும். இரண்டாவது, நாம் இறைவனை நினைவு கூர்ந்தவர்களாக ஆரம்பிக்க வேண்டும். அடுத்து நீங்க அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், எல்லா புகழும் புகழ்ச்சியும் அகிலங்களை படைத்து வழிபாடிக்கக்கூடிய அல்லாஹ் ஒருவனுக்கே. அப்ப இந்த அகிலங்கள் என்பதற்கு நிறைய முஃபஸ்ஸிரீன்கள் பலவிதமான விளக்கங்களை தராங்க. வெறும் இந்த உலகத்தை மட்டும் குறிப்பதல்ல. இன்னைக்கு மனிதர்களாகிய நமக்கு இந்த உலகம் மட்டும்தான் தெரியும். ஆனா இந்த உலகத்தை போல பல்வேறு கண்டங்கள், பல்வேறு மில்கிவே, பல்வேறு கேலாக்சி, ஒட்டுமொத்த பிரபஞ்சத்துக்கும் ரப்பு யாருன்னா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அப்ப இந்த அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தான் ஒட்டுமொத்த அகிலங்களுடைய அதிபதியாக இருக்கிறார். அவன் நம்மளுடைய கண்களால், நம்முடைய சிந்தனையால் அதை கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. ஒரு மில்கி வேக்கும் இன்னொரு மில்கி வேக்கும் பல மில்லியன் கணக்கான தூரங்கள் இருக்கின்றன. அந்த மாதிரி பலன் இருக்கிறது. அறிவியல் கண்டுபிடித்தவைக்கு ஒரு எல்லை இருக்கிறது. அதை தாண்டி இந்த பிரபஞ்சம் விரிந்திருக்கிறது. அப்ப இப்படிப்பட்ட ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தை படைத்த அல்லாஹ் ரப்பல் ஆலமீனை புகழ்ந்தவனாக இந்த வசனத்தை நம்ம என்ன பண்றோம், ஆரம்பிக்கிறோம். அதே போல ஆலம் என்பது யாருக்கெல்லாம் அறிவு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ, மனிதர்கள், ஜின்கள், ஷைத்தான்கள், மலக்குகள் அனைவரையும் குறிக்கும். அப்ப இந்த 4 பேர்களுக்கும், இந்த 4 படைப்புகளையும் படைத்த அல்லாஹ்வை புகழ்ந்தவர்களாக நம்ம என்ன பண்றோம், இந்த சூரத்துல் ஃபாத்தியாவை ஆரம்பிக்கிறோம். அர் ரஹ்மான் அர் ரஹீம். இந்த இடத்துல அல்லாஹ்வுடைய 2 பெயர்கள் சொல்லப்படுகின்றன. நமக்கெல்லாம் அரபியில தெரியும், அஸ்மாவுல் ஹுஸ்னான்னு சொல்லுவோம். அல்லாஹ்வுக்கு 99 பெயர்கள் இருக்கின்றன. அல்லாஹ்வை ஈமான் கொள்வதனுடைய ஒரு மிக முக்கியமான பிரிவு அல்லாஹ்வுடைய பெயர்களை முழுமையாக ஏற்றுக்கொள்வது. அல்லாஹ்வுக்கு கூட 99 பெயர்களுக்கும் 99 பண்புகள் இருக்கின்றன. ஒரு பெயர் அப்படின்னா மாலிக் அப்படின்னா அவன் நியாயத்திற்குரிய அதிபதி, அஸ்ஸமி அப்படின்னா கேட்கக்கூடியவன். இந்த மாதிரி ஒரு சொல்லுக்கும் ஒரு பெயருக்கும் ஒரு பொருள் இருக்கிறது.
அப்ப 99 பெயர்களை நாம் நம்ப வேண்டும். என்ன கேட்ட 99 பெயர்களை யார் மனனம் செய்கிறார்களோ அவர்கள் சூழம் புகுவார்கள் என்ற ஹதீஸே இருக்கிறது. அப்ப ஏன் அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல ஒரு பெயரை சொல்லாம ரஹ்மான்ங்கிற பெயரையும் சொல்லி காட்டுகிறான், ரஹீம் என்ற பெயரையும் என்ன பண்றான் சொல்லி காட்டுகிறான். இரண்டுமே கிட்டத்தட்ட கருணையானவன், அல்லாஹ் இரக்கமுள்ளவன் என்ற பொருள் தான் தரும். ஆனாலும் கூட இரண்டுக்கும் மத்தியில் வித்தியாசம் இருக்கிறது. நீங்க திருக்குர்ஆனை எடுத்து பார்த்தீங்கன்னா அல்லாஹ்வுடைய பல பெயர்கள் அல்லாஹ் தஆலா சொல்லும் போது ரஹ்மான் அப்படிங்கிற வார்த்தையை ரொம்ப பிரதானமாக பயன்படுத்துகிறான். ஃபபிஐ ஆலாஇ ரப்பிக்குமா துகத்திபான் அல்லாஹ் தஆலா சூரா ரஹ்மான்ல சொல்லும் போது அல்லாஹ் தஆலா என்னென்ன அருட்கொடைகளை எல்லாம் முஸ்லிம்களுக்கு, நம்பிக்கையாளர்களுக்கு, மனிதர்களுக்கு கொடுத்திருக்கிறான் என்று ஒரு 10 அருட்கொடைகளை பட்டியலிட்டு விட்டு அடுத்து சொல்வான், அர் ரஹ்மானுடைய இந்த அருட்கொடைகளில் எதை நீங்கள் பொய்யாக்குவீர்கள். 10 அருட்கொடை சொல்லுவோம். 10 சொல்லிட்டு ரஹ்மானுடைய இந்த அருட்கொடைகளில் எதை நீங்கள் மறுக்க முடியும், எதை நீங்கள் பொய்யாக்குவீர்கள். அதே சமயத்தில் இன்னொரு சூரா அஹ்ஸாப்ல சொல்லும் போது அல்லாஹ் தஆலா மறுமையிலே நம்பிக்கையாளர்களுக்கு ரஹீமாக இருப்பான் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப இந்த 2 வசனங்களுடைய அடிப்படையில் முஃபஸ்ஸிரீன்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ரஹ்மான் என்பதற்கும் ரஹீம் என்பதற்கும் என்ன வித்தியாசம் என்ன, ரஹ்மான் என்பவன் தான் படைத்த அனைத்து படைப்புகளுக்கும் கருணையை கொடுக்கக்கூடியவன். அவன் முஸ்லீமாக இருக்கலாம், முஸ்லீம் அல்லாதவனாக இருக்கலாம், இறைவனை வணங்காதவனாக இருக்கலாம், இறைவனை ஏற்றுக்கொள்ளாதவனாக இருக்கலாம், இறைவனை நிந்திக்கக்கூடியவனாக இருக்கலாம், பல தெய்வ கொள்கைக்கூடியவனாக இருக்கலாம். எல்லாருக்கும் அல்லாஹ் தான் ரிஸ்க் கொடுக்கிறான். அல்லாஹ் என்ன முஸ்லீம்களுக்கு மட்டும் ரிஸ்க் கொடுக்கல, முஸ்லீம் அல்லாதவர்களுக்கும் அல்லாஹ் தான் ரிஸ்க் கொடுக்கிறான். இன்னும் கேட்ட ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்கள் மட்டும் நம்பிக்கை இழந்துவிடுவீர்கள் என்ற அச்சம் இல்லை என்றார். அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் தன்னுடைய அருட்கொடையுடைய வளங்களை உங்களுக்கு தராமல் தடுத்துக் கொண்டு மற்றவர்களுக்கு தந்திருப்பாங்க. அப்ப இந்த ரஹ்மான் என்ற வார்த்தை என்பது இந்த உலகத்தின் எல்லா மக்களுக்கும், அது எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும், எந்த நம்பிக்கையை சார்ந்தவர்களாக இருந்தாலும், அவர்களுக்கு கருணை புரியக்கூடிய ரஹ்மானை அந்த அருட்கொடையும் மறுமையில நீ நம்பிக்கையாளர்களுக்கு மட்டுமா உதவி செய்யக்கூடியவர். எப்படி இந்த உலகத்தில் எல்லாருக்கும் அருட்கொடையை கொடுப்பது போல எங்களுக்கு கொடுக்கிறாயோ, மறு உலகத்தில் நம்பிக்கையாளர்களுக்கு என்று வழங்கப்படக்கூடிய அந்த கருணை எங்கள் மேல் பொழிவாயாக என்று துனியாவுக்கும் கேட்கிறோம், மறுமைக்கும் என்ன பண்றோம் அந்த இடத்தில் கேட்கிறோம். அடுத்து மாலிக் யௌமித்தீன், மாலிக் அவன்தான் தீர்ப்பு நாளுடைய அதிபதி. அந்த நாள் எப்படிப்பட்ட நாள் தெரியுமா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதற்கொண்டு கடைசி மனிதர் வரைக்கும் இந்த உலகத்துல நம்ம நிறைய தப்பான காரியங்களை பல சமயங்களை செஞ்சிருப்போம். செஞ்ச பிறகு அது யாருக்கும் தெரிந்து விடக்கூடாது என்பது ரொம்ப கவனமா இருப்போம். தெரிஞ்சு போச்சுன்னா நம்மளோட வாழ்க்கையே முடிஞ்சு போயிடும். அந்த மாதிரி சில ரகசியங்களை கூட நாம் பொத்தி பொத்தி பாதுகாத்து வைத்திருப்போம். அப்ப யாருக்கும் தெரிந்துவிடக் கூடாது என்று நாம் மறைக்கக்கூடிய பாவங்கள் ஒருவேளை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதற்கொண்டு கடைசி மனிதர்கள் இருக்கக்கூடிய அந்த நியாய தீர்ப்பு நாளில் வெளிப்படுத்தப்பட்டார். அதுக்கப்புறம் தண்டனைங்கிறது 2வது. வெளிப்படுத்தப்படக்கூடிய அந்த சூழலே நமக்கு ஒரு பயத்தை தரக்கூடியது. அப்ப அந்த நாள்ல இந்த உலகத்தின் அதிபதிகள், இந்த உலகத்தின் ராஜாக்கள், இந்த உலகத்தினுடைய அதிகாரமிக்க மனிதர்கள் எந்த பிரயோஜனமும் இல்லை. மறுமையில எல்லாரும் அடிமைகள் தான். அங்க அல்லாஹ் ஒருவன் தான் மாலிக். அல்லாஹ்வை தவிர யாரும் அங்கு இறைவனும் கிடையாது, அதிபதியும் கிடையாது. சோ அப்படிப்பட்ட நியாய தீர்ப்பு நாளுடைய அதிபதி நீ. முதல் 3 வருஷங்கள் என்ன பண்றோம்? அல்லாஹ்வை புகழ்றோம், அல்லாஹ்வை துதிக்கிறோம். அடுத்து கேட்கக்கூடிய கேள்வி ரொம்ப முக்கியமானது. ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன். இறைவா உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம். அதாவது நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு நாளைக்கு 17 முறை நம்ம அல்லாஹ்வோட ஒப்பந்தம் செய்யணும், கான்ட்ராக்ட் போறோம். யா அல்லாஹ் உன்னை மட்டுமே வணங்குகிறோம், உன்னிடம் மட்டுமே உதவியும் தேடுகிறோம். முஸ்லீம்களாக நம்ம எல்லாரும் அல்லாஹ்விட்ட மட்டும் தான் உதவுறோம், உதவி கேட்கிறோம், அல்லாஹ்விட்ட மட்டும் தான் வணங்குறோம். ஆனால் பல சமயங்கள்ல ஈமான் பலவீனமாக இருக்கும் போது, சூழ்நிலைகள் மோசமாக இருக்கும் போது
அந்த நம்பிக்கையில ஆட்டம் கண்டுவிடும் போது நம்முடைய வணக்கங்களில் பலரை அல்லாஹ் அல்லாதவர்களுக்கும் கொடுக்க முடியும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் தனக்கு இணை வைக்கப்படுவதை எந்த காலத்திலும் விரும்ப மாட்டான். அது அல்லாத மற்ற எல்லா பாவங்களையும் அல்லாஹ் தஆலா விரும்பினால் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான். அப்ப அல்லாஹ்விட நம்ம சபதம் இருக்கிறோம், யா அல்லாஹ் எனக்கு வாழ்க்கை என்ன கஷ்டம் வந்தாலும் சரி உன்னை மட்டும் தான் வணங்குவேன், உன்னிடம் மட்டும்தான் உதவி தேடுவோம். இதை தேடுவேன்னு சொல்லாம தேடுவோம் ஒரு சமூகமாக. ஏன்னா இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா காரியங்களும் ஜமாத்தோடு செய்ய வேண்டும். அதனால உன்னிடமே உதவி தேடுகிறோம், உன்னையே வணங்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா குர்ஆனுடைய பல இடங்களை சொல்லி காட்டுறான், உங்களை படைத்த உங்கள் இறைவனை தவிர வேறு யாரையும் வணங்காதீர்கள். இறைவனுக்கு போட்டியாக நீங்கள் பொய் கடவுள்களை ஏற்படுத்தாதீர்கள். இந்த உலகத்தில் எல்லா தூதர்களை நாம் அனுப்பியது ஒரே ஒரு செய்தியை சொல்லத்தான், அல்லாஹ் ஒருவனையே வணங்குங்கள், அல்லாஹ் அல்லாதவைகளை வழிபடாதீர்கள். அப்ப அல்லாஹ்வோட ஒப்பந்தம் செய்துவிட்டு அடுத்து அல்லாஹ்வோட ஒரு வேண்டுகோளை வைக்கிறோம். அது என்னன்னா, இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம், நீ எங்களை நேரான வழியில் நடத்துவாயாக. அப்ப இந்த சூரத்துல் ஃபாத்திஹால எல்லாமே வந்துருது. அல்லாஹ்வை புகழ்றோம், அல்லாஹ்வோட ஒப்பந்தம் செய்யறோம், அல்லாஹ்வோட நேரான வழியில் நடத்துவதற்காக துஆ கேட்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்கள் எப்போது துஆ கேட்டாலும் எப்போது பிரார்த்தனை புரிந்தாலும் உடனே என்ன பண்ணுங்க, முதலில் அல்லாஹ்வை புகழுங்கள், அடுத்தபடியாக பெருமானாரின் மீது ஸலவாத்து சொல்லுங்கள், அதற்கு அடுத்தபடியாக உங்களுக்கு தேவையானதை கேளுங்கள். ஒரு மனிதர் தொழுத உடனே துஆ கேட்கிறார், அதை பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உன்னுடைய துஆ குறைவுடையதாக இருக்கிறது, நீ அல்லாஹ்வை புகழல, ஸலவாத்து சொல்ற, நேரடியாக பண்ண துஆ அப்படி துஆ கேட்க கூடாது. துஆ என்பது அல்லாஹ்வை புகழ்ந்து அதற்கு அடுத்தபடியாக பெருமானாரின் மீது ஸலவாத்து சொல்லி அல்லாஹ் நமக்கு என்னென்ன கஷ்டங்கள்லாம் இதுக்கு முன்னாடி நீக்கி இருக்கிறான் என்பதை நினைவு கூர்ந்து இப்ப நம்முடைய தேவைகள் என்னங்கிறத கேட்கணும். துஆவை பொறுத்த வரைக்கும் துஆவை கேட்பதற்கு கால வரம்பு இல்லை என்றாலும் கூட இரவுடைய கடைசி பகுதி தஹஜ்ஜுடைய நேரம், அதே போல அதான் பாங்கு சொல்லப்படும் போது கேட்கப்படக்கூடிய துஆ, அதானுக்கும் இகாமத்துக்கும் இடையிலே கேட்கப்படக்கூடிய துஆ, தொழுகை முடிந்த பிறகு கேட்கப்படக்கூடிய துஆ, இமாம் மிம்பரிலே ஏறியிருந்து அசர் வரைக்கும் இடையான வெள்ளிக்கிழமையினுடைய ஒரு மறைக்கப்பட்ட நேரம், அதே போல அசருடைய நேரம். இந்த நேரங்களில் துஆ கேட்பது விரும்பத்தக்கதாகவும் விரைவாக ஏற்றுக்கொள்ளக்கூடக்கூடியதாகவும் இருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில் நம்ம அல்லாஹ்விட துஆ கேட்கிறோம், யா அல்லாஹ் எங்களுக்கு நேரான வழியை காண்பிப்பாயாக. நேரான வழியில என்ன வழி? அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் எந்த வழியில சொல்றாங்களோ, அல்லாஹ்வுடைய தூதரால் உருவாக்கப்பட்ட சஹாபாக்கள் எந்த வழியில் நடந்தாங்களோ அந்த வழியில் எங்களை செலுத்துவாயாக. ஆனா யாருடைய வழியில செலுத்தாத, இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாலீன், எங்களை கோபத்திற்குண்டான வழியிலும் வழி தவறின வழியிலும் நீங்கள் ஆக்கி விடாதே. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க, இரண்டுக்கும் அர்த்தம் என்னன்னு கேட்கிறாங்க. இரண்டுத்துக்கும் அர்த்தம் என்பது கோபத்திற்குள்ளானவர் என்பது யூதர்கள். அல்லாஹ்வுடைய வேதம் கொடுக்கப்பட்டது, அந்த வேதத்தை மாற்றி நபிமார்களை கொலை செய்து அல்லாஹ்வுடைய கோபத்திற்குரிய மக்களாக மாறிவிட்டார்கள். அப்படிப்பட்ட மக்களை எங்களை மாற்றினாத. யார் இறைவன் என்பதை சொல்ல வந்தாரோ அந்த தூதரை இறைவனாக ஏற்றுக்கொண்டார்கள், இறைவனாக மாற்றிவிட்டார்கள் கிறிஸ்துவர்கள். அந்த கிறிஸ்துவர்களை போல எங்களை வழி தவற செய்து விடாதே. இந்த கிறிஸ்துவர்களை போல அல்லாமல், யூதர்களை போல அல்லாமல், சஹாபாக்களை போல, சித்திகீன்களை போல, நல்லோர்களை போல அந்த நேரான வழியில் எங்களை அழைத்து செல்வாயாக என்று நாம் இறைவனிடத்திலே துஆ கேட்கிறோம். இதுதான் கடைசியா கேட்கப்படக்கூடிய துஆ. அப்ப அந்த துஆவுக்கு பதிலாகத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒட்டுமொத்த குர்ஆனை நமக்கு கொடுத்திருக்கின்றான். அப்ப அதனாலதான் இமாம் ஆமீன் சொல்லும் போது பின்தொடர்வர்கள் சொல்லக்கூடிய ஆமீனும் ஒன்றிணையும் போது மலக்குமார்களும் ஆமீன் சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். எனவே ஒரு சூரத்துல் ஃபாத்திஹா என்பது நாம் தினந்தோறும் வழமையாக அனிச்சை செயலை போல நம்முடைய தொழுகைகளை ஓதிக்கொண்டிருந்தாலும் கூட இனிமேல் நம்ம அந்த தொழுகைகளை ஓதும் போது அதனுடைய அர்த்தத்தை உள்ளார்ந்து உணர்ந்து கொண்டு அந்த அடிப்படையில் நம்முடைய தொழுகைகள்
செம்மையாக இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவையாக மாறும். அத்தோடு இந்த சூரத்துல் ஃபாத்திஹா நமக்கு என்ன சொல்ல விரும்புகிறதோ அதை நம்முடைய வாழ்க்கையில முழுமையாக கடைபிடித்து இந்த உலகத்திலும் அல்லாஹ்வுடைய அருளை பெற்று அது நம்ம கடைசியா கேட்கிற மாதிரி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நீங்க உட்கார்ந்து இருக்கக்கூடிய நம் அனைவர்களையும் நம்முடைய குடும்பத்தினரையும் அந்த கோபத்திற்குள்ளான வழி தவறுகள் வழியிலிருந்து நம்மை பாதுகாத்து அல்லாஹ் விரும்பக்கூடிய நபிமார்களுடைய சஹாபாக்களுடைய சுஹதாக்களுடைய வழியிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களையும் என்னையும் ஆக்கி மறுமையிலே அந்த பெருமானாரோடு எழுப்பப்படக்கூடிய பாக்கியத்தை தருவானாக என்று துஆ செய்தவனாக துஆ செய்ய தூண்டியவனாக இந்த உரையை நிறைவு செய்கிறேன்.